நான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எவன் படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன். கம்மிங் ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்து படம் பாருங்கள். நான் வேறு யாரும் இல்லை, லிரிக் ரைட்டர் புலவர் புலமைப்பித்தன் அவரோட ஒரே கிராண்ட்சன் நான். தாத்தா பார்த்தீங்கன்னா தென்பாண்டி சீமையிலே பாட்டு நாயகனில் கமல்ஹாசன் சாருக்கு ப்ளஸ் வந்து எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து தாத்தாவோட லெகசியை வந்து காப்பாற்றுறதுக்காக, அவரோட லெகசியை வந்து இன்னும் கொண்டு போகிறதுக்காக நான் வந்து திரையுலகத்துக்கு வரேன். ஸோ அடுத்தடுத்து அடுத்த படங்கள் சாகாவரம் ப்ளஸ் வந்து ஆண்டனி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் எப்பயும் போல் எனக்கு தேவை. தேங்க்யூ. எதிர்வரும் உலகெங்கும் உள்ள திரையரங்குகளில் வெளியாக உள்ள எவன் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள சிறப்பு அண்ணன் திரு பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களே, மாடல் அண்ட் ஆக்ட்ரஸ் பிக் பாஸ் புகழ் நடிகை சனம் ஷெட்டி அவர்களே, படத்தின் குழுவினர்கள், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள், பத்திரிகை நண்பர்கள், அம்மா தமிழரசி அவர்கள் வரவில்லை. அம்மா தமிழரசி அவர்களே, புலவரின் உறவுகளே, புலவரின் உறவுகள் எனது உறவுகள்தான். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். முதலாக எனது ஆசான் ஐயா புலவர் புலமைப்பித்தன் அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். புலவர் புலமைப்பித்தன் நாளது தேதி வரை எனக்கு தெரிந்தவரை இந்த உலகில் இந்த பெயரை கொண்டவர் ஐயாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவரோடு சுமார் 14 ஆண்டுகள் அவரது இறுதி நாள் வரை பயணித்ததை எனது வாழ்நாள் பாக்கியமாகவே கருதுகிறேன். இவர் பயின்ற தமிழை எதனோடு ஒப்பிட்டார் தெரியுமா? அரசியலில் பல பதவிகளில் இருந்திருந்தாலும், அரசு பதவிகள் பலவற்றை ஆற்றியிருந்தாலும், தான் கற்ற தமிழுக்கு இணையாக அவர் நினைத்தது ஒன்று ஒரு பள்ளியில் தமிழாசிரியர் அல்லது கல்லூரியில் ஒரு பேராசிரியர். இந்த 2 பதவிகளில் ஏதாவது ஒன்றை நான் அந்த பதவிகளை வகித்திருந்தால் நான் என்னுடைய பிறவி பயன், நான் தமிழை கற்ற தமிழின் பயனை நான் அடைந்திருப்பேன் குணா என்று பலமுறை அவர் சொன்ன விஷயங்கள். அந்த அளவுக்கு தமிழை நேசித்தவர். இந்த உலகில் அனைவரையும் நேசிக்கக்கூடியவர்கள்தான். ஆனால் அவர் கற்ற தமிழை நேசித்தது போல் இந்த உலகில் அவர் நேசித்தது இருவர். ஒருவர் மறைந்த புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், மற்றொருவர் தமிழின தலைவர் மாவீரன் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அதேபோல அவரது இறுதி மூச்சு வரை அன்பொழுக பாசத்தோடு கடைசி வரை அவர் உச்சரித்திருந்தார் என்றால் தம்பி 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 என்று தனது பேரன் தம்பி திலீபன் அவர்களைத்தான். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பவர் ஸ்டார் அவர்களுக்கும், சனம் செட்டி மற்றும் திலீப், அட்வொகேட் சார் மோகன் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும், டிவி, மீடியா, இன்டர்நெட், யூடியூப் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எவன் படத்தில் நான் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் துரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் புகழேந்தி புரொடக்ஷன்ஸ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நல்லா வந்திருக்கு, நல்லா வரும், ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் மக்கள் தான் அதை பார்த்துட்டு நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லணும். நன்றி, வணக்கம். இங்கு வீற்றிருக்கிற பத்திரிகை நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற திரு குணசேகரன் அவர்களே, மதுரா அவர்களே, விஜய் அவர்களே, ஷீனா ஷெட்டி அவர்களே, ஐயா பவர் ஸ்டார் அவர்களே,
உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று கூறி, அனைத்திந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தது போது உலகம் சுற்றும் பாலிவன் படம் நடந்து கொண்டிருந்தது. அந்த படத்திலே ஒரு டைட்டில் சாங் புலவர் புலமை பித்தன் அவர்கள் எழுதினார். நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் என்று எழுதிய பாடுதான் அன்றிலிருந்து இன்று வரை அந்த கழகத்திற்கு பாட்டாக அமைந்து வெற்றியை நாட்டிக் கொண்டிருக்கிறது. அதேபோல் இன்று கதாநாயகனாக நடித்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸுக்கு வந்திருக்கிற அனைவரின் ஆசையோடு சொல்கிறேன், நிச்சயம் திலீபன் அவர்கள் வெற்றி பெறுவார், இந்த படமும் வெற்றி பெறும், உங்கள் ஆசையோடு வெற்றி பெறும் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நான் கவிஞர் மதுராவா வரல, திலீபனோட சகோதரியா ஒரு அக்காவா வந்திருக்கேன். எனக்கு வந்து திலீபனை வந்து ஒரு 10 இயர்ஸாக தெரியும். ஐயாவை முதல்ல நான் வந்து அவங்களோட பயோகிராஃபி எடுக்கிறதுக்காக தான் நான் ஐயாவை பார்க்க போயிருந்தேன், எட்வின் சார் மூலமாக. அப்போ வந்து ஐயா ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, நாங்கள் ஜஸ்ட் ஒரு அறிமுகம் தான். ஆனால் அப்போவே ஐயாவுக்கு தெரியல, அவங்க பொண்ணு இறந்துருக்காங்க, அவங்களோட பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்களோட இதெல்லாம் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அது என்னவோ என்ன பார்த்ததும் அவங்களுக்கு அவங்க பொண்ணோட ஞாபகம் வந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. ஐயா அதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன அவங்களோட ஒரு பொண்ணு மாதிரி தான் என்னை நடத்துனாங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, மதுரா எங்கே இருக்க, எப்படி இருக்க அப்படின்வாங்க. நான் ஒரு தடவை கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன், ஐயாவோட கால் வந்துச்சு, சொல்லுங்க ஐயா அப்படின்னு. எங்கம்மா இருக்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. ஐயாவுக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை இல்லையா. அப்போ வந்து என்கிட்ட கிண்டலாக சொல்கிறாங்க, காளிகாம்பாள் கோயிலுக்கா, அப்போ சரி அந்த காளிகாம்பாளை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு அப்படின்னாங்க. கண்டிப்பாக சொல்கிறீங்கயா அப்படின்னு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த காளிகாம்பாளுக்கு என்ன யாருன்னு தெரியுமா அப்படின்னாங்க. ஐயா உங்களை வந்து எல்லாருக்கும் தெரியும், அந்த காளிகாம்பாளுக்கு உங்களை எல்லாரையுமே தெரியுங்க அப்படி சொன்னேன். அந்தளவுக்கு ஒரு குழந்தை மாதிரி பேசுவாங்க. அதாவது அவங்க ஒரு பெரிய ஒரு தமிழ் தாயின் மகன் தான் அவர். அவங்க பேசும்போதே வந்து தமிழ் அப்படியே கொட்டும். நான் அவங்க கிட்ட பேசும்போதுல ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நம்ம எப்பயாவது ஏதாவது எழுதுன்னு தோணும்போது நமக்கு கவிதைகள் வருது, பாடல்கள் வருது. ஆனால் இவங்க பேசும்போதே கவிதையாக வருது, பாடலாக வருது. அவங்க கிட்ட பழகிற பாக்கியத்துவம் பெற்றதுக்கு வந்து உண்மையிலுமே இந்த காலத்துக்கும் அந்த இறைவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலுமே ஐயா கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அவங்க பேசுகிற ஒவ்வொரு அப்படியே தமிழ் ஊத்து அப்படியே வந்துட்டே இருக்கும். அவங்க எப்போ படித்ததெல்லாம் அந்த 80 வயசுல கூட அந்த ஞாபக சக்தி அவங்களுக்கு அப்படியே இருந்தது, சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் ஐயா கிட்ட கூட கேட்டிருக்கேன், ஐயா எப்படிங்க எனக்கு நேற்று படித்தது இன்றைக்கி மறந்து போயிடுது, நீங்கள் எப்படிங்க இவ்வளோ ஞாபகமாக பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை மதுரா நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது அப்படியே கண்ணில் நீர் வரும். அவங்க வந்து இரவு முழுக்க ஆலைக்கு வேலைக்கு போயிட்டு, பகலில் கல்லூரி போயிட்டு, பள்ளிக்கூடம் போயிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையை தொடர்ந்துருக்காங்க. இங்கே சென்னைக்கு வரும்போதும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இங்கே பீச்சில் வந்து நாங்கள் இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அவங்க சொல்லும்போது கண்ணில் கண்ணீரே வரும். ஐயா ஒரு டைம் வந்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு, மதுரா எங்கம்மா இருக்கு அப்படின்னாங்க. ஐயா ரூமில் தான் இருக்கீங்க அப்படின்னா. அப்போ வந்துட்டு கொஞ்சம் வீடு வரைக்கும் வா, ஏன்னா நான் வந்து முன்ன மயிலாப்பூரில் இருக்கிற போது அங்கே பக்கத்தில் தான் நான் வந்து ஒரு விடுதியில் தங்கியிருந்தேன். ஐயா வந்து வீடு வரலும் வாமா அப்படின்னாங்க. போனால் அம்மாவுக்கு பயங்கர ஜுரம், அம்மாவுக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குமா, கொஞ்சம் நீ சமைச்சிடு அப்படின்னாங்க. இது நான் ஏன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஐயா வந்து அந்தளவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு பாசம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஐயா கிட்ட பேசுகிற ஒவ்வொரு இதுவுமே வந்து எனக்கு மறக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு ஒரு வாரங்க கூட எனக்கு கால் பண்ணிவிட்டு, மதுரை எங்கே இருக்கு அப்படின்னாங்க. இந்த மாதிரி இங்கே சென்னைக்கு வந்துட்டு, ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறம் நான் ஐயாவை பார்க்கவே இல்லை.
உண்மையிலுமே எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஃபோன் பண்ணிவிட்டு, மதுரா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, உன்னை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு ஐயா எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க, நான் கண்டிப்பாக வரேங்கய்யா அப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க, இல்லை மதுரா நான் மயிலாப்பூர் வீட்டில் இல்லை, திலீபன் என்னை கடைசியிலையாவது என்னை ரொம்ப வசதியாக வாழ வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு என்னை இங்கே இதில் ஓஎம்ஆர் ரோட்டில் ஈசிஆர் ரோட்டில் ஒரு வீடு வாங்கி நான் இங்கே வச்சுருக்கான், இங்கே எல்லா வசதியும் இருக்குது, நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன், நீ வா அப்புறமா அப்படின்னு சொன்னாங்க. அது பேசி ஒரு வாரம் கூட இருக்காது. அப்புறம் திடீர்னு ஆனால் இறப்பு அவங்களுக்கு எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஐயா ஒரு வாரம் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையிலும் என்கிட்ட ஒரு 2-3 நாள் தொடர்ந்து கால் பண்ணாங்க. அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, மதுரை எனக்கு என்னவோ போல இருக்குது, நீ கொஞ்சம் டெய்லி எனக்கு கொஞ்சம் பேசுறியாம்மா அப்படின்வாங்க. ஐயா கண்டிப்பாக நான் பேசுகிறேங்கய்யா அப்படின்னு, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வரேங்க அப்படின்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி நியூஸில் வருது, இந்த மாதிரி புலமைப்பித்தன் ஐயா அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. என்னால் நம்பவே முடியல. நான் உடனே போனேன், அம்மாவையும் திலீபனையும் பார்க்கும்போது என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஐயாவோட இழப்பு அவங்களுக்கு மட்டும் இழப்பு இல்லை, நம்ம தமிழுக்கே ஒரு இழப்பு தான். அவங்க பக்கத்தில் இருந்து அவங்க கூட பழகுன அந்த பாக்கியம் கடவுள் கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்போ என்னோட சகோதரன் ஒரு நடிகராக, அதாவது புலமைப்பித்தன் ஐயாவோட பேரன் அப்படிங்கிற ஒரு முகவரி இருந்தாலும் அவனோட உழைப்பு, அவனோட கடுமையான உழைப்பு, நான் போகும்போதெல்லாம் நான் ஐயாவை பார்க்க போவெல்லாம் வருவான், ஐயா சொல்லுவாங்க இந்த மாதிரி மதுரா, சரிங்கக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் தான் நான் வீட்டில் திலீபனை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் திலீபனை பற்றி ஐயா நிறையவும் சொல்லியிருக்காங்க. திலீபனோட இந்த ஒரு கடுமையான உழைப்பு, அவனே ஒரு டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கா. அது சாகாவரத்தோட கொஞ்சம் சீன்ஸ்லாம் என்கிட்ட காமிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா ஐயா எப்படி ஒரு தமிழால் இந்த சமூகத்தில் மறக்க முடியாத, யாராலையும் மறக்க முடியாத ஒரு புலமை அப்படிங்கிற இதுக்கு, தமிழ் புலமைங்கிறதுக்கு புலமை பித்தன் அப்படிங்கிற ஒரு பெயரும் புகழும் ஐயாவுக்கு இருந்ததோ, அதே போல் திலீபனும் அவனோட நடிப்பால் அந்த ஐயா கவிதையால் புகழ் பெற்ற மாதிரி என்னோட சகோதரன் நடிப்பால் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா இதுலேயும் புகழ் பெறணும். நீங்கள் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும். நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். முக்கியமாக இந்த எவன், அதாவது நான் உட்காந்துருக்கும்போது பவர் ஸ்டார் சார் கேட்டாங்க, எவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உண்மையில் நான் அப்போ தான் யோசித்தேன், அதாவது நான் யார்னு ஐயா எப்படி எழுதுனாங்களோ அதே மாதிரி தான் எவன் இவன் யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் ஒரு ஆச்சரியக்குறியோட கூட ஒரு இதுதான் எவன். ஆச்சரியமா அவன் எவன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா, அது மாதிரி தான். அதே மாதிரி யார் இந்த செயலை செஞ்சது யார் அப்படிங்கிற அந்த ஒரு எவன் அப்படிங்கிற அந்த கேள்வியோட இருக்கிற கதைன்னு தான். எனக்கு கதையை பற்றி தெரியாது, பட் அது மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எவன் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மக்கள் மத்தியில் இவன் எவன் அப்படிங்கிறது புலமைப்பித்தனோட பேரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த படத்தோட இயக்குனர், இசையமைப்பாளர் மற்றும் உதவி இயக்குனர்கள் எல்லா இந்த குழு அனைவருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருமே வெற்றி பெறணும், எல்லாருமே அடுத்தடுத்த சூழலுக்கு போகணும். நன்றி, வணக்கம். என்னோட ஃபேமிலி ஃபேன்ஸ் கிடையாது, ஃபேமிலி. ஆக்சுவலாக 2016 அப்புறம் நான் இப்போ தான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். நான் வேறு மீட்டே பண்ண கிடையாது, ஒரு ஃபேன் மீட்டோ எதுவுமே நான் பண்ணது கிடையாது. என்னோடய ஃபேன்ஸ் பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஃபஸ்ட்டு படம் இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, டிஷர்ட்லாம் அடிச்சிருக்காங்களே, போஸ்ட் ஒட்டியிருக்காங்களே, அப்படி இப்படின்லாம். ஆக்சுவலாக என்னென்னா, இது உங்களுக்கு புதுசாக இருக்குது. நான் 2012 படமே நடிக்காதப்போ, நான் பைக் ரேஸ் ஓட்டிகிட்டு இருந்தப்போ எனக்காக போஸ்ட் ஓட்டியிருக்காங்க, எனக்காக நின்று இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இப்போ என்னோட படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ சொல்லவா வேணும். ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லாமல் எப்போவுமே நான் இல்லை. உங்களோட இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். அதாவது நான் ஒரு தாத்தா இறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் ரொம்ப எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிட்டு நான் ஊருக்கே போய் இருந்துட்டேன் ஒரு 6 மாதம். என்னோடய பாட்டி கூட வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இனி யாருக்காக நம்ம என்ன பண்ணணும்,
தாத்தாவே இல்லை, அவருக்காக தான் நம்ம சாதிக்கணும்னு நினச்சோம், அந்த லெகசியை வந்து கொண்டு போகணும்னு நினச்சோம். பட் அவரே இல்லை, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேனிக் அட்டாக்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ நான் ஊரில் போய் இருந்துட்டேன். அப்போது என் பாட்டி என்னை கூப்பிட்டு சொன்ன விஷயம் ஒரே விஷயந்தான், நீ வந்து உன் தாத்தாக்காக தான் எல்லாம் பண்ணுற, உன் பாட்டிக்காக தான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிற, ஓகே உன் தாத்தா போயிட்டாரு சரிதான், அதுக்காக நீ வந்து இங்கே உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன், உனக்கு பேனிக் அட்டாக் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டில் இருக்க, எல்லாம் ஓகே தான். பட் ஒரே ஒரு விஷயம் நினச்சி பார்த்தியான்னு கேட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். 2008 2012 வரைக்கும் நீ பைக் ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தப்போ நீ ஒரு ஹீரோ கிடையாதப்போ, அப்போ நீ வந்து ஒரு பைக் ரேசர் அவ்வளோதான். ஆனால் அப்போவே உனக்காக வந்து போஸ்டர் ஓட்டினாங்களே, அப்போவே உனக்காக வந்து வீட்டு வாசல் அவ்வளோ பேர் வந்து உன்னை பார்க்கறதுக்காக இருந்தாங்களே, அவங்கள நினச்சி பார்த்தியா? அவங்க வந்து எவ்வளோ பேர் வந்து இத்தனை வருஷமாக எவன் வந்துடும் எவன் வந்துடும் எவன் வந்துடும் எவன் வந்துடும் எவன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் உனக்காக ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, எவ்வளோ பேர் உனக்காக பேசியிருப்பாங்க. அவங்களுக்காக நீ திரும்பி போகணும் சென்னைக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நாளே வந்து நின்னேன் சென்னையில், அடுத்த நாளே சென்னைக்கு வந்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த படம், இந்த எவன் வந்து உங்கள் எல்லாருக்காகவும் தான். ஸோ 7ஆம் தேதிக்காக என்னால் சத்தியமாக வெயிட் பண்ண முடியல. ஏன்னா 7 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக தேங்க்யூ. 7 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து தியேட்டர்ஸில் போய் படம் பாருங்கள். இன்னொரு விஷயம், மதுரா அக்கா சொல்லும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து என் படத்தில் வந்து தம் அடிக்கிற சீன் வைக்க மாட்டேன், தண்ணி அடிக்கிற சீன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன்னு சொன்னாங்க. ஆமாம், இது வரைக்கும் 4 படம் நடிச்சேன். என்னோட 2வது படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது சாகாவரம், ஆண்டனி 2 படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என்னோட எந்த படங்கள்லையும் தம் அடிக்கிற சீனோ இல்லை தண்ணி அடிக்கிற சீனோ கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் நான் எவ்வளோ படம் நடிப்பேன்லாம் எனக்கு தெரியாது. நான் 10 படம் நடிக்கலாம், இல்லை 100 படம் நடிக்கலாம், எனக்கு சத்தியமாக தெரில. அது வந்து அந்த இறைவன்ட்டையும் என்னோட கடவுளாக நான் பார்க்குறேன், என்னோட தாத்தா கிட்டே தான் இருக்குது அவரோட பிளெஸிங்ஸ். ஸோ ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் 10 படம் நடித்தாலும் சரி, 100 படம் நடித்தாலும் சரி, என்னோட கடைசி படம் வரைக்கும் எந்த படத்துலையும் நான் தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீனோ இல்லை நான் தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீனோ வராது. ஏன்னா நான் நெஜத்திலேயே டீ டோட்லர். நான் வந்து படத்தில் டீ டோட்லர் கிடையாது, நெஜத்தில் டீ டோட்லர். இங்கே எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதில் எவ்வளோ பேருக்கு என்ன தெரியுமோ அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி. இது சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான், மற்றவங்களுக்காகலாம் கிடையாது, எனக்காக, என்னோட ரெப்புடேஷனுக்காக. என்னோட தாத்தாக்கு அந்த பழக்கம் கிடையாது, என்னோட அப்பாவுக்கு அந்த பழக்கம் இருந்தது கிடையாது. ஸோ ஆப்வியஸாக அங்கேருந்து வந்த ஒரு நல்ல விஷயந்தான். அதை வந்து நான் கேரி பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அக்கா சொன்னாங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஹீரோஸ் படத்துலலாம் வந்து தம் அடிக்கிற மாதிரி சீன் வருது, தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வருது, அவங்கெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க பண்ணலன்றது என்னோட பிரச்சனை கிடையாது. நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு கோடி ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனால் என்னை நம்பி எனக்கு 10 ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த 10 ஃபேன்ஸில் 2 பேர் என்னோட எண்ட் ஆஃப் மை கெரியரில் அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து என்கிட்ட, எப்பா திலீப்பா உன்னால தான்ப்பா என் புருஷனோ இல்லை என் பையனோ இல்லை எங்கள் அப்பாவை வந்து குடிக்கிறத நிறுத்தினா, இல்லை வந்து தம் அடிக்கிறத நிறுத்தினா, உன்னை ஃபாலோ பண்ணுறான்ப்பா அவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி. லவ் யூ ஆல்.